ஹே கேஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னு டைட்டில் பார்த்துருப்பீங்க. மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். டியூக்குக்கு டேங்க்கில் பெட்ரோலே இல்லை, ஏதோ 10 ரூபா பெட்ரோல் இருக்கும் போல், லைட்டாக இருக்குது. இருந்தாலும் ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்றதுனால ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் அடித்து பார்க்குறேன். எடுப்பானான்னு தெரியல. இல்லை நம்ம லைட்டாக ஓட்டிகிட்டு தான் போகணும். 10 ரூபா பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகலை, ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் வீட்டில் தள்ளி விட்டேன். இருங்க, அவன் கால் எடுக்கிற மாதிரி தெரியல. மேபி நம்மளே தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான், பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடும். புதுசாக வண்டி வாங்கிட்டு ட்ரை பண்ணாதீங்க. நான் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு தெரியல வண்டி, அதனால தான் ட்ரை பண்ணணும். அது வீடியோவை எடுத்து போடலாமேன்ட்டு போடுறேன். சரிங்களா, யாரும் ட்ரை ஆக்கி ட்ரை பண்ணாதீங்க. சரி, நான் அப்படியே வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, வண்டி இப்போயே அடைக்குது, இப்படி ஓட்டக்கூடாது. நான் ஓட்டிகிட்டு போகிறேன். ஃபியூல் இன்ஜெக்டர் ரொம்ப ப்ரைஸ் அதிகம் வேறு. யாரும் இது ட்ரை பண்ணாதீங்க. நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, அது ப்ரைஸ் அதிகம். சரிங்களா, நான் இப்போ பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுவேன். ஏன்னா பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க், வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். சரிங்களா, சரி, நான் பெட்ரோல் போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி லைட்டாக ஏதோ பெட்ரோல் இருக்கிறதால நான் 100 ரூபாய்க்கு மட்டும் போட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா, 100 ரூபாய்க்கு ஆல்ரெடி பெட்ரோலே இல்லை அதில், சும்மா லைட்டாக இருக்கிறதுனால அடித்து ஓடுது. அதனால் அப்படியே பெட்ரோல் பங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 100 ரூபாய்க்கு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மேபி நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன், எவ்வளோ தான் மைலேஜ் தரும்ன்ட்டு. மேபி அதோட அதிகமாகவும் தரலாம், கம்மியாகவும் தரலாம். சப்போஸ் நீங்களும் டியூக் 200 வச்சுருந்தீங்கன்னா மைலேஜை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படியே போகும்போது. சரிங்க, நான் அப்படியே பெட்ரோலை போட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் 100 ரூபாய்க்கு தான் போடலான்னு இருக்கேன். 100 ரூபாய்க்கு போட்டு செக் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் பெட்ரோல் லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு போட்டு செக் பண்ணால் கரெக்டாக வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே போக நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதேமாரி நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் மோஷன் போட்டு விட்ருவேன். ஏன்னா ஃபுல் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டேன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிறதால ஃபுல் வீடியோவாக போட முடியாது. நான் ஸ்பீட் மோஷன் போட்டு விட்ருவேன். சரிங்களா, லாஸ்ட்டாக ஸ்பீட் மோஷன் போட்டு எங்கே நிற்கிதோ அந்த இடத்துலேருந்து நான் விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, நான் ஸ்மூத்தாக தான் போகிற மாரி இருக்குது. 100 ரூபாய்க்கு போட்டாவே அடைக்கும் சில டைம்லாம் வண்டி. ஏன்னா 3 லிட்ரு ரிசர்வில் 3 லிட்டரு இருக்கணும். இப்போ கரண்ட்டாக மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27.9. ஓகேங்களா, இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா டியூக் 200 28-30 தான் மைலேஜ் தரும். சரிங்களா, நீங்கள் ரஃபாக ஓட்டினாலும் சரி, ரஃபாக ஓட்டினா இன்னும் கம்மியாக தரும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட்டில் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.